இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ எக்ஸாம் நடக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லா பிள்ளைகளுக்கும் எக்ஸாம்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஸ்கூல் லீவு தான். வருஷம் ஃபுல்லாக ஸ்கூலில் டீச்சர்ஸோட கண்ட்ரோல் இருக்கிறாங்க பிள்ளைங்க. இனிமேல் லீவு வரப்போகுது. இப்போ நீங்கள் இவ்வளோ பேரண்ட்ஸ் இருக்கீங்க இல்லைங்களா, உங்ககிட்ட நான் யதார்த்தமாக ஒரு கேள்வியை கேட்குறேன். ஒரு லாங் ஸ்கூல் லீவ் வரும்போது எத்தனை பேர் உண்மையிலேயே சந்தோஷப்படுவீங்க? உண்மையில சந்தோஷப்படுறவங்க எத்தனை பேர்? எதுக்கு தான் இந்த ஸ்கூல்ல இத்தனை நாள் லீவ் விடுறாங்களோ, எப்பதான் ஸ்கூல் திறப்பாங்களோ, ரெண்டு கூட வீட்டுல இருந்துட்டு பாடா படுத்துதுங்க, கொலையா கொள்ளுதுங்க, அடிச்சுக்குதுங்க, இடிச்சுக்குதுங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க, இங்க பாரு, இந்த பிள்ளைகளை ஒன்னு சம்மர் கேம்ப்ல சேர்த்து, இல்லையா குறைஞ்சபட்சம் சர்க்கஸ் கம்பெனிலையாவது சேர்த்து விடு. என்னால முடியல சார். அம்மா புலம்புறீங்களா இல்லையாம்மா? யதார்த்தம். உங்களால ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட ஏன் ஸ்கூல் வைக்கல அப்படின்னு கேக்குறீங்களா இல்லையா? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களை பேரண்ட்ஸ்னால பாத்துக்க முடியலைங்க. யதார்த்தமான உண்மை அது. யதார்த்தமான உண்மை அது. வீட்டுக்கு அதிகபட்சம் 2 குழந்தை தானே, அந்த 2 உங்களால சமாளிக்க முடியல. 40 மினிமம் 40 ஒரு வகுப்புகளை வச்சு பார்த்துக்கிறது இல்லைங்க. பாட சொல்லி கொடுக்குறோம். முன்னாடி இருக்கக்கூடிய குழந்தைகளை விட இந்த பிள்ளைங்களாம் பயங்கர புத்திசாலி, பயங்கர ஸ்மார்ட்டு. அவங்கள பத்திரமா வச்சுக்கிறது மட்டும் இல்லை, பாட சொல்லி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துறேன்னா இந்த ஒண்ணுக்காகவே நீங்க ஆசிரியர்களுக்காக தீர்ப்பு கொடுக்கணும். இன்னைக்கு அவரெல்லாம் நிறைய பேசிட்டு ஓடிட்டார், இருந்தாலும் அவர் விடுறதில்லை. இன்னைக்கு அவர் என்ன சொன்னார்னா, எல்லாமே பேரண்ட்ஸ் தான் ரைட்டுங்க. பேசாம வீட்லயே வச்சு சொல்லி கொடுத்துட வேண்டியதானே. எதுக்கு இங்க வர்றீங்க?